க்ரூ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட கதையை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் 10 ரூபா டிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அதர் லாங்குவேஜ் படங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கறதுக்கு. நான் தான் ப்ரொடியூசர் நினச்சிக்கோ பீட்டர். நல்லா ஓடுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். படத்தோட ஆரம்பத்தில் கோகினூர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸை காட்டுறாங்க. அது பறக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தி அதிலிருந்து 3 ஏர் ஹோஸ்டஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 3 ஏர் ஹோஸ்டஸ் தான் இந்த படத்தோட பிரதான ஹீரோயின்ஸ். கேத்ரினா, கரீனா, கிருத்தி, இவங்க 3 பேர் தான். இந்த 3 ஹீரோயினில் கிருத்திக்கு சின்ன வயசுலேருந்தே ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. இவங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்களோட வருமானத்தை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்குது. இவங்களுக்கு எப்படியோ ஏர் ஹோஸ்டஸ் ஜாப் கிடைச்சதுலேருந்து அவங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்காக இவங்க இந்த வேலையை ரொம்பவே ரசித்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தபு பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமஸான செஃப்பாக இருந்தவர். ஆனால் அவங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு யாருக்கோ ஃபுட் பாய்சன் ஆகி அது கேஸ் ஆகி அவருக்கு அதுக்கப்புறம் வேலையே கிடைக்காம வேலை இல்லாமல் இருக்கார் வீட்டில். இவரோட வேலை போனதுக்கு அப்புறம் தான் தபு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏர் ஹோஸ்டர் ஆயிருக்காங்க. தன்னோட ஒய்ஃபுக்காக இவர் டெய்லியும் அவரோட செஃப் வேலையை வீட்லயே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடுத்து கரீனா பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான திருடி. சின்ன வயசுல இருந்தே திருட்டு பழக்கம் அப்படிங்கிறதே இவளுக்கு ரொம்பவே இருக்கு. ரொம்ப ஃபன்னாவே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாம அடுத்தவங்க ஹஸ்பண்டை கூட திருடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ அஃபேர்ல இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃப் இவளை அடிச்சு வெளியெல்லாம் துரத்துறாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாத வளர்ற கரீனாவுக்கு அவங்க தாத்தா தான் ஏர் ஹோஸ்டஸ் வரைக்கும் படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்காரு. இவங்க வேலை செய்யற அந்த ஏர்லைன்ஸ் லாஸ்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இழுத்து மூடுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதனாலேயே இவங்க கம்பெனில வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு ஆட்களுக்கும் சம்பளம் சரியான டைமுக்கு வராது. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு வேலை இருந்தும் வேலை இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. இந்த ஏர்லைன்ஸ்ல ஒரு மேனேஜர் தாத்தா இருக்காரு. அவர் பேரு வம்சி. இப்ப நீங்க பாக்குறது இந்த ஏர்லைன்ஸோட கேப்டன். தபு மேல இவருக்கு ஒரு கிரஷ் இருக்கிறதுனால எப்ப பாரு அவங்கள பார்த்தா வலிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா தபுக்கு இவங்க மேல பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் வம்சி தாத்தா என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு. டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க போக அவர் வலிக்க விட்டு அப்படியே கீழே விழுவுற மாதிரி விழுகிறாரு. என்னடா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு தொட்டு பார்த்தா அவருக்கு உயிர் கிடையாது, இறந்து போயிருக்காரு. என்னையா திடீர்னு போய் சேர்ந்துட்ட, ஏரோப்ளைன் வேற மேல பறந்துட்டு இருக்கு, இப்ப எப்படி நிறுத்துறது, எங்க நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நெஞ்சு அழுத்தி பார்ப்போம், உயிர் கீது வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பட்டன்லாம் கழுட்ட அங்கதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. அவரோட உடம்புல தங்க கட்டிகள் நிறைய வச்சிருக்காரு. அதாவது இவரு எங்கேயோ தங்க கட்டிகளை ஸ்மகிள் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாரு. தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த கீழே இருக்க HR டீம்கிட்ட சொல்லிட்டு இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல தபு என்ன சொல்றா அப்படின்னா, நமக்கே காசு கஷ்டமா இருக்கு, இந்த ஏர்லைன்ஸ்ல வேலை ஒழுங்கா சம்பளமே தரமாட்டிக்கிறாங்க, பேசாம ஆளுக்கு ஒரு தங்க கட்டியை அப்படியே எடுத்து லவட்டிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேச, கிருத்தியோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, மாட்டினா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. தாத்தாவோட பாடியை கஸ்டம்ஸ் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. தாத்தா பாடியில எப்படி தங்க கட்டிகள் வந்துச்சு அப்படின்னு ஏர்லைன்ஸோட HR கூப்பிட்டு வருன்னு வருத்துக்கிட்டு இருக்காங்க கஸ்டம்ஸ் ஆபீசர். HR இந்த கம்பெனிக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இவர் தான் ஏதோ பிரைவேட் ஏஜென்சிக்காக இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு போல காசுக்கு ஆசைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கஸ்டம்ஸ் ஆபீசரோட ஹெட்னு ஒரு சிங்க காட்டுறாங்க. இந்த சிங்குக்கும் நம்ம கிருத்திக்கும் ஏற்கனவே காலேஜ்ல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. காலேஜ்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்ல தான் இவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்காங்க. அப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஞாபகத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து 2 பேரும் ஒட்டுக்கா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்களோட 3 பேரோட ஃபேமிலியிலையும் பண கஷ்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா கரெக்டான டைம்ல சேலரி கொடுக்காதது ஒரு பிரச்சனை. கேத்ரினாவோட தாத்தா கிட்ட இருந்து மோதிரம், வாட்ச் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு இவங்களோட லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் கிருத்தியோட ஃபேமிலியிலையும் அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் அடைக்க வேண்டிய கடமை இவளுக்கு தான் இருக்கு. சம்பளம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்லேயே இவங்க 3 பேரோட ஃபேமிலி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வருது. அதாவது இவங்களோட ஏர்லைன்ஸ் திவாலாக போகுது, அதனால மூட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ண பதறி போய் இவங்களோட எம்ப்ளாயிஸ் 4000 பேர் கம்பெனியோட முன்னாடி போராட்டம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுக்கு கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கம்பெனில 4000 எம்ப்ளாயிஸ் இருக்கீங்க, உங்க எல்லாரையும் நடுத்தருவில் விட்டுட்டு இந்த கம்பெனியை மூடுற அளவுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை இதையும் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட HRக்கும் கேத்ரினாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவரு மட்டும் தனியா கூப்பிட்டு இப்படியும் இந்த கம்பெனி இழுத்து மூட தான் போறாங்க, சீக்கிரமா ஒரு நல்ல வேலையை பாரு அப்படிங்கிறத இவங்களுக்கு மட்டும் தனியா
சொல்றாரு. இதை கேட்டதும் ஏர்லைன்ஸ்ல ஸ்டாக்ஸ்லாம் அடுக்கி வச்சிருக்க இடத்துக்கு போய் இந்த டிஷ்யூ பேப்பர் அது இதுன்னு எதையாவது திருடிட்டு போய் வித்துடலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் பிளான் பி ஒன்னு இருக்கு அப்படின்னு கேத்ரினா சொல்றா. அந்த தாத்தாவோட பாடியை ஒப்படைக்கும் போது தங்க கட்டியை தான் எடுக்க முடியல, ஆனா அவரோட போனை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த போன்ல இருக்க கான்டாக்ட்ஸுக்கு தான் அந்த தாத்தா இந்த தங்க கட்டியை வித்திருப்பாரு. இதுல ஏதாவது கான்டாக்ட்ஸை பிடிச்சி இந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பிளானை போட, சரி அதுல இருக்க ஒரு கான்டாக்டுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணா அந்த பக்கம் ஃபோன் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைன்ஸோட ஹெச்ஆர்னு ஒருத்தர் காட்டினா இல்லையா, அந்த ஆள் எடுக்கிறாரு. அடப்பாவி, நீ ஹெச்ஆரா வேலை செய்யறன்னு பார்த்தா இங்க இருக்கிற தங்க கட்டியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் மேனேஜரை வச்சு கடத்திக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அந்த ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி எங்க 3 பேத்துக்கிட்ட தான் இந்த தாத்தாவோட ஃபோன் இருக்கு, என்ன வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நல்ல வேலை இந்த ஃபோன் எங்க போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த ஃபோன் கிடைச்சிருந்தா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சரி கொடுங்க அப்படின்னு ஏதோ கேஷுவலாக வாங்கிட்டு போக வர, எது கொடுங்களா, அந்த தாத்தா பண்ண வேலை எங்களுக்கு வேணும், ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இந்த ஃபோனை கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிளம்புங்களா, இந்த ஃபோனை நாங்கள் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்றோம், அப்புறம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இப்படிலாம் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வேலை தானே வேணும், நான் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஃபுல்லாக தங்க கட்டிகள் தங்க வாட்ச் அது இதுன்னு இருக்கு, எல்லாமே ஸ்மகிள் பண்ண மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ நாள் ஒரு ஹெச்ஆரா பார்த்த இவனை இவ்வளோ பெரிய ஸ்மக்லரா இவன் அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க. சரி உங்களுக்கு வேலை தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 தங்க கட்டிகளை எடுத்து கொடுத்து, இந்த தங்க கட்டிகளை நான் சொல்ற இடத்துல நீங்க வந்து துபாயில் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி கொடுக்கறது, எப்படி என்ன பண்றது அப்படிங்கிறதே சுத்தமா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சாக்லேட் கவர் இருக்கு. இந்த சாக்லேட் வந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தா அதுல ரவுண்ட் ரவுண்டா சாக்லேட்ஸ் இருக்கு. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த தங்க கட்டிகளை இந்த சாக்லேட் ஷேப்புக்கு ரவுண்ட் ரவுண்டா பண்ணி சாக்லேட் ரேப்பர்ஸ்லாம் பண்ணி 3 பாக்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் உண்மையான பாக்ஸ் அப்படின்னு வச்சு ஒரு குருட்டு தைரியத்துல இந்த தங்க கட்டிகளை கடத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க. தெய்வாதீனமா முதல் தங்க கடத்தல் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. அப்புறம் என்ன, இதை வச்சு பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேத்ரினா அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், எக்ஸ்பென்சிவான கிளாத்ஸ், பேக் எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்றா. கிருத்தி பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கா. அந்த பக்கம் தபு பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நல்லா அந்த காசுல ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருக்க சூழல்ல தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இவங்க என்ன அடிக்கடி இந்த சாக்லேட் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு செக் பண்ண பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸோட ஹெட் இருப்பார் இல்லையா, அந்த சிங்கு, கிருத்திக்கு தெரிஞ்சவர், அவர் அந்த பக்கம் வர என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, இல்ல இப்படி வந்தோம் இவங்க செக் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிருத்தியும் அந்த சிங்கும் சேர்ந்து டேட்டிங்லாம் போறாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஏர்லைன்ஸ்ல இருந்து சம்பளம் போடுறாங்க. இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, 12,000 5,000லாம் போட்டிருக்காங்க. இந்த சம்பளத்தெல்லாம் வாங்குற எல்லா எம்ப்ளாயியும் ஒரு மாதிரி கண் கலங்கி அழுகுறாங்க. என்னன்னு போய் இவங்க 3 பேரும் கேட்க, எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கம்மியான சேலரிஸ் போடுறதுனால இதை வச்சு என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேருக்கும் பண கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாம போயிடுச்சு. இதனால இவங்க கூட சேர்ந்து அழுகிறதா இல்ல என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாளே இவங்க 3 பேரும் பப்புக்கெல்லாம் போய் பெரிய பெரிய பீர் பாட்டில் வாங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அந்த பப்பை விட்டு வெளியே வரும்போது இவங்க கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்துடுறா. என்ன இவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறையா இருக்கு, நம்ம கூட தான் வேலை செய்கிறாங்க, நம்ம வாங்குற சம்பளம் தான் வாங்குறாங்க, ஆனால் இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ லக்ஸரியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு வருது. அடுத்த சீனே இவங்க 2 பேத்தையும் ஃபர்ஸ்ட் சீனில் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவங்களோட இடத்த எல்லாம் செக் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அப்போ தான் இந்த சாக்லேட் கவர் இவங்க பேக்கில் இருக்கக்கூடிய சாக்லேட் விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து செக் பண்றாங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இந்த சாக்லேட் உள்ள தானே தங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிடுறாங்க. ஆனா பார்த்தா அந்த சாக்லேட் உள்ள எதுவுமே இல்ல. உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, உங்க மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு, BMW முன்னாடி இருந்து போட்டோ எடுத்து போடுறீங்க, நிறைய பப்ஸுக்குலாம் போற மாதிரி தெரியுது, இந்த லைஃப் ஸ்டைல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சாக்லேட்ல எதுவுமே தங்கம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பேசஞ்சர்ஸ்லாம் 6 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரோசஸ் அனுப்பாம எப்படி ஏரோப்ளைன் கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. சாக்லேட் உள்ளார வெறும் சாக்லேட் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவனையும் இவங்களை வெளியே அனுப்புறாங்க. ஆனா ஏரோசஸ்
ஏரோஸ்டஸ் இல்லாமையே அந்த ஃப்ளைட் அன்னைக்கு கிளம்பிடுது. இப்பதான் அந்த தங்க கட்டிகளை இவங்க எங்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃப்ளைட் கிளம்புறது லேட் ஆக போகுது அப்படின்னு கேப்டன் கூப்பிட்டு ஏரோஸ்டஸ் சொல்ல, நம்ம க்ரூ எல்லாத்தையும் வந்து செக் பண்றதுக்காக கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க, ஏரோப்ளைன்ல இருக்கக்கூடிய மேல் ஏரியாவில் லக்கேஜ் ஏரியாவில் ஸ்க்ரூலாம் கழட்டி அதுக்குள்ளார இவங்க வச்சிருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கோல்டு எல்லாமே ஏரோஸ்டஸ் இல்லாம போன அந்த ஏர்லைன்ஸ்லேயே போயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. துபாயில போய் இறங்குற ஏர்லைன்ஸ் அங்க இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அங்க மேல ஒளிய வச்சிருக்க எல்லா தங்கத்தையும் சீஸ் பண்றாங்க. இந்த விஷயத்த நியூஸ் மூலமா பார்க்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அந்த சிங்கு எல்லாரும் பாத்துறாங்க. இதனால கிருத்தி கூட அந்த சிங்கு பேச மாட்டேங்கிறாரு. உன்னை நம்பி இருந்ததுக்கு எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்ட அப்படிங்கிற மாதிரி. கேத்ரினோட தாத்தாவும் உடல்நல குறைவால இறந்து போயிடுறாரு. கடைசியா அந்த ஏர்லைன்ஸ் அப்படியே திவால் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி இருக்க எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஏர்லைன்ஸ்ல வேலை செஞ்சவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒன்னு சேர்றாங்க. இப்படி ஒன்னு சேர்ந்து அங்க வரும்போது இவங்க கூட வேலை செஞ்ச அந்த கஷ்டப்படுற ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ தான் வந்து, நீங்களாம் எதுக்கு இங்க வர்றீங்க, நீங்க தான் வேற வழியில சம்பாரிச்சு சந்தோஷமா தானே இருக்கீங்க, சும்மா போராட்டம் பண்ற மாதிரி நடிக்கிறதுக்கு இங்க வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறா. தங்கத்தை நம்ம கடத்துறோம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இந்த கம்பெனி திவால் ஆகிற அந்த ஓனர் எங்க இருப்பான், சரி இந்த ஹெச்ஆர் தான் எங்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது இவங்க 3 பேரும் இந்த மாதிரி கடத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தையே ஹெச்ஆரோட மனைவி தான் வந்து கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு போட்டு கொடுத்துருப்பா. இப்போ இவங்க 3 பேரும் அந்த ஒய்ஃபை பார்த்து, ஏமா உன்னோட புருஷன் தான் எங்களுக்கு இந்த வேலையே கொடுத்தான், அவனை போட்டு விடாம எங்க 3 பேர்த்தை ஏமா போட்டு விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல என் ஹஸ்பண்டை போட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயத்தையே பண்ணேன், ஆனா அப்பாவித்தனமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா துபாய் கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இந்த விஷயம் பிடிச்சதுனால, இது யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியாதனால இவங்க 3 பேரையும் இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த கம்பெனி திவால் ஆனதுனால இந்த கேஸ் பெருசளவுல போயிருக்காது. இதனால தான் இவங்க வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அந்த ஹெச்ஆரோட மனைவி இன்னும் நிறைய விஷயம் சொல்றா. ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயத்த பண்ணி நிறைய சம்பாரிச்சு ஒரு வெள்ளைக்காரியை வச்சிருக்கான், எனக்கு தெரியாம ஒரு வீடு கட்டி அவளை தனியா கொடுத்துன வச்சிருக்கான், அவனை போட்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். சரி இப்போ அந்த கம்பெனியோட ஓனர் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த கம்பெனியோட ஓனர் தான் இந்த பிசினஸ் பண்றது, அவனுக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்து தான் என்னோட புருஷன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி 3500 கோடிக்கு மேல சம்பாரிச்சிட்டு இந்த கம்பெனி எங்க திவால் பண்ற மாதிரி திவால் பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டான். இந்த உண்மையை தெரிஞ்சவனையும் இவங்க 3 பேரும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இவன் தங்கத்தை கடத்துறதுக்காக ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சு அந்த ஏர்லைன்ஸ்ல சரியா சம்பளம் கொடுக்காம 4000 பேரோட வாழ்க்கையும் குடும்பமும் நடுத்தரவுல நிக்குது. துபாயில போய் இந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட இருக்கக்கூடிய தங்க கட்டிகள் எல்லாத்தையும் திருடணும் அப்படிங்கிற யோசனைக்கு வர்றாங்க. இதுக்காக துபாய்க்கு இவங்க 3 பேரும் பிளான் போட்டுட்டு கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஓனருக்கு ஒரு மிகப்பெரிய ஹோட்டலே இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஒரு ஸ்டார் ரூம்ல தான் தங்கிட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல அந்த ஓனரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணமும் நடக்க வேண்டியதா இருக்கும். சரி இப்போ எப்படியாவது அந்த ஓனரோட ரூமுக்கு போகணும், அங்கதான் இந்த தங்க கட்டிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சரி இப்போ போகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யற மாதிரி தான் போகணும், இந்த கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது, இதுல ஏதாவது சின்ன சின்ன வேலைக்காக போவோம் அப்படின்ட்டு இந்த ஹவுஸ் கீப்பிங்லாம் இருப்பாங்க இல்லையா, வீடு துடைக்கிறது சுத்தம் பண்றது இந்த மாதிரியான வேலையில வாடகைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வேலைக்கும் ஜாயின் பண்றாங்க. இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சிசிடிவி எல்லாம் ஹேக் பண்றதுக்கு கிருத்தியோட தம்பி ஒருத்தன் வீட்லயே ஜாப்லெஸ்ஸா இருப்பான் அப்படின்னு சொன்ன இல்லையா, அவனோட ஹெல்ப் மூலியமா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் ஹேக் பண்ணி எப்படியோ அந்த சூட் ரூம்குள்ளார போயிடுறாங்க. அந்த சூட் ரூம்குள்ளார போனா நிறைய சூட் கேசஸ்ல நிறைய இருக்க மாதிரி தெரியுது. சரி இந்த தங்க கட்டிகள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தங்க கட்டிகள் இருக்கக்கூடிய சூட் கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஒண்ணுமே இல்லை அதுக்குள்ளார. அந்த டைம் பார்த்து அந்த ஓனரோட பொண்ணு வந்து அங்க வர்றா. எப்படியோ தட்டு தடுமாறி அந்த ரூம்குள்ள இருந்து இவங்க 3 பேரும் தப்பிச்சு வெளியே வர்றாங்க. என்னடா இது இவ்வளவு தூரம் பிளான் போட்டு அந்த ரூம் வரைக்கும் போயிட்டோம், ஆனா அந்த ரூம்ல அந்த சூட் கேஸ்ல எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம கேத்ரினா எங்க போனாலும் ஏதாவது திருடிட்டு வருவா இல்லையா, இந்த டேபை வந்து திருடிட்டு வந்துடுறா. இந்த டேப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரைவேட் ஜெட்ல இங்க இருந்து அந்த தங்க கட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நாட்டுக்கு கிளம்பலான் இருக்கான் இவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டேப்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. அந்த பிரைவேட் ஜெட் யாரு, அதுல இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் தான் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் மட்டும், தபு கேத்ரினா மட்டும் அந்த ஏர் ஹோஸ்டஸ்க்கு பதிலாக நம்ம போகணும் அப்படிங்கிற பிளான் போடுறாங்க. ஏர் ஹோஸ்டஸ் 2 பேரும் கிளம்பி அந்த ஃப்ளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர்த்தையும் பாத்ரூம்ல வச்சு அடைச்சிட்டு இவங்க 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த பிரைவேட் ஜெட்குள்ள போனோன்னையும் அந்த ஓனர், அவங்களோட ஒய்ஃப், புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ள, அவங்க பொண்ணு எல்லாரும் இருக்காங்க. இவங்க 4 பேத்துக்கும் பீர்ல தூக்க மாத்திரலாம் கலந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் குடிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஓனரோட
ஓனரோட பொண்ணு மட்டும் இது நல்லா இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த சூட் கேஸ்ல தங்க கட்டிலாம் இருக்கும் இல்லையா, ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பொண்ணு வந்துடுறா. ஏன்னா அவ தான் அந்த தூக்க மாத்திரையை குடிக்கல இல்லையா. உடனே அந்த பொண்ணை தூக்கி ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. அப்பயும் அவ சும்மா இருக்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லைனை எடுத்து கேப்டன், அதாவது அந்த ஜெட்டை ஓட்டுவார் இல்லையா, அந்த கேப்டனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்ல ட்ரை பண்றா. இங்க ஒரு ட்விஸ்ட், அந்த கேப்டன் அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிருத்தி தான் இருக்கா. இந்த ஏரோப்ளைனை எங்கே நிறுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கிருத்தியோட சின்ன வயசில் அவங்களோட கிராமத்தில் ஒரு ஏர்போர்ட் வர்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஏர்போர்ட் வந்திருக்காது. அது ஒரு பாலடைஞ்ச ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். ரோடெல்லாம் நல்லாவே இருக்காது. அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு இதில் இருக்கக்கூடிய தங்க கட்டியை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. அந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்கே மாடுலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஏர்லைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 ஷூட் கேசஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேணாம், இதில் இருக்கக்கூடிய 1-2 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற பிளானுக்கு வர்றாங்க. கரெக்டாக ஆளுக்கு ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி இவங்க 3 பேர் தான் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடல அப்படிங்கிற மாதிரி. இவங்க 3 பேரும் தப்பிக்கிறதுக்கு நம்ம சிங் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அந்த சிங் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இது ஒரு நல்ல காசுக்கு தான் பண்றோம், இதுல இருக்க எல்லா தங்க கட்டியும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்திருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய கஷ்டப்படுற இந்த எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருந்திருக்கும். ஒரு பக்கம் கோகினூர் ஏர்லைன்ஸோட ஓனரை அரெஸ்ட் பண்ணி அந்த தங்கத்தை எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருக்கும் தங்கத்தை கொடுத்துட்டு நம்ம ஏர் ஹோஸ்டஸ் 3 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி காட்டி இதோட படத்தை முடிச்சிடுறாங்க.